கழுப்புலேதுப்பா தம்பி நான் வச்சுட்டு போயிடுறேன் மாட்டோம். இது மட்டும் எதிர்பார்த்தீங்களப்பா. பாடி தூக்கணும்னா ஒண்ணும் நடக்காது. 2 பேர் போறோம். பாடி தூக்க 4 பேர் கூட இட்டு போறேன். கை கால் பண்ண முடியல. ஜூம் பண்ணி தார மாட்டேன். ஓ என்ன ரொம்ப போயிட்டோம். வாய் மூடிங்க. பாப்பா அவசரமா பேசுறேன். பவளமுத்து நவரத்ன 9 நவரத்ன கற்கள் மொத்தம் 9 நவரத்ன 9 நவரத்ன கற்கள் அலங்கரிக்கப்பட்ட யாரா அப்படி 9 நவரத்ன கற்கள் அலங்கரிக்கப்பட்ட என் மணிமா மகனமானது சிரமது தாங்க அப்படி இருக்கா நாங்கள் எங்க பிறந்தோம் அத்து பச்சை சாவுடா பாவி சாவுடா பாவி ஏய் டேய் நானே பதாங்க பறறா மௌசர ஓடறா முன்னாடி நான் அறுபத்தேன் நல்ல விளக்கமா சொல்லடா கானகத்திலே பிறந்தோம் மகாராஜா நாமளே அந்த மாதிரி பேச வச்சிருக்கோம் ஒண்டி அந்த மாதிரி மீசல இருக்கணும் ரெண்டு சம்பந்தம் இல்லாதா பென்சில் வந்திருக்கிறேன் நீ யாரு மீச இருக்குடா நாடு வந்து நீ சூரவாசன் முத்தா ஆம்பளை அண்ணா மீச வச்சிருக்கலாம் பல பேர் பொட்டை அண்ணா மீச இல்லாத நிற்கணும் அண்ணா கட்டணா வச்சுக்கிறேன் பென்சில் பாத்தியா 9 யாரு யாரு மலகார போட்டிக்காத போனாட்டு என்ன கேட்ட ஏடா 10 ஆட்டமா கேட்டு நீ போட்டுக்கிறே நீ தோய்க்கானு கேட்டியே என் முன்னாடி தோய்க்கிற சோப்பு மிச்சம் நானு கேளு மகாராஜா நல்லா தெரிகிறாங்க
கானகத்திலே பிறந்தோம். தவாதாவமுனி ஆசிரமத்திலே வாழ்ந்தோம். கால விதிவசியால் என் தந்தை பாண்டு மகாராஜன் இயற்கை எழுதியுள்ளார். பார்த்தார் வியாசர் அஸ்னாபுரம் அழைத்து சென்றார். அனைவரும் உட்கார்ந்து விளையாடி கொண்டிருந்தோம். அப்போது அஸ்னாபுரம் இழுத்து சென்று அந்த துரியோதனன் என்ன தெரியுமா செய்தான்? சொல்றேன் கேளு. நடக்கின்றபடிதான் நச்சு முல்லை நடக்கின்ற வழிதனில நச்சு முல்லை நட்டான். குளிக்கின்ற குளத்திலே கூர்வாசி நாட்டினான். உண்ணக்கூடிய உணவு விஷத்தை கலந்தான். வடிக்கின்ற அறைகளிலே பாம்புகள் ஏகினான். எப்படி மாமன் கோபால கண்ணன் இருக்கும் வரை எங்க மாமன் எங்களுக்கு எந்த கவலையும் வராது. அது மட்டுமா செய்தா? கழுத்து கம்மனுக்கு அப்புறம் வாயி கேட்டா சொந்த காட்சி ஆட்டாடுறான். கம்மனு கரெக்டானு சொல்லிங்களா? நீ ஒரு காட்சி சொல்லிங்கிறியா? ஐயோ பணம் கூட தாச்சு. தங்கி வைத்தான். அப்படி நள்ளிரவு நேரத்திலே மலைக்கு இப்படி சொல்லக்கூடிய தீப்பட்டக்கூடிய எரிவு பொருட்களை வைத்து எங்களை கொல்ல முயற்சி செய்தான். அப்படி நினைக்கவில்லை. எப்படி கோபாலன் எங்களுக்கு பக்க பலமாக இருக்கின்றான். அவர் இருக்கும் வரை எங்களை சாவு என்று வராது. அது மட்டுமா ஏதோ காரணமாக என் அண்ணன் தர்மபுத்திர மன்னன் வரும்படி உத்தரவு. தேவி பாஞ்சாலியுடன் தேவி பாஞ்சாலியுடன் மனைவி பாஞ்சாலத்தை வருகிறார்.